நான் ஒன்று சொல்கிறேன், இந்த சும்மா அந்த சாதி ஒழிப்பு போராளி மேக்கப் போடுறத நிறுத்துங்க முதல்ல. அதுவும் என்னன்னு தெரியல, எல்லாம் இந்த சாதி ஒழிப்பு போராளிகள்லாம் ஆந்திராலேருந்தே கிளம்பி வந்துட்டு தான் சாதி ஒழிக்கிறாங்கிறாங்க. நான் கேட்குறேன், அவ்வளோ பெரிய சாதி ஒழிப்பு சிந்தனை கொண்டு வந்தானே நீ? இந்த டேரக்டாகவே கேட்குறேன், கிரெடிட்ஸ் போட்டியே, அதில் லதா நாயுடு யார்? அது ஏன் நாயுடுன்னு போடுற? கிரெடிட்ஸ்லேயே நான் பார்த்துட்டேன். அப்போ ஏதோ சம் ப்ரொடக்ஷன் இதில் வந்து அவங்க இருக்கிறாங்க, லதா நாயுடு. அப்போ உங்க கண்ணுக்கு சாதி ஒழிப்புலாம் தெரியலையா? சுதா கோங்கரா மாதிரி. சுதா கோங்கராங்கும் போதும் உங்களுக்கு சாதி தெரியாது, ஏன்னா அவங்ககிட்ட தான் ஒரு அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அதனால லதா நாயுடுக்கும் ஜாதி உங்களுக்கு தெரியல, அது அப்படியே தான் போடுறீங்க. படத்துல இருக்கு, வேணா போய் பாருங்க. கிரெடிட் சீன்ஸ் அந்த போடுவாங்கல்ல எழுத்து, அதுல ஆரம்பத்துல போடும்போதே வருது. அது கரெக்டா நம்ம கண்ணில் பட்டுருச்சு. ஏன்னா தெரியும் இவர் சாதி ஒழிப்பு போராளி, எங்கத்த சாதி ஒழிச்சிருக்காருன்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். அது தமிழ் சாதி மட்டும் தான் ஒழிக்கணும். அது இந்த தெலுங்கு கன்னட சாதிகள் இதெல்லாம் அப்படியே வாழலாம், நல்லபடியா இருக்கலாம், நாங்களே கிரெடிட்ல பேரோட போடுவோம். பாலம் கட்டும் போது நாங்க வந்து நாயுடுன்னு போட்டுக்குவோம், கிரெடிட்ஸ் போடும்போது நாயுடுன்னு போட்டுக்குவோம். அப்பெல்லாம் எங்களுக்கு சாதி கணக்கு தெரியாது. இங்க இதே நாயுடுக்கு பதிலாக நாடார் இருந்தா ஐயோயோம்போம், கோனார் இருந்தா ஐயோயோம்போம். இதுதான் பிரச்சனை. தமிழ் சாதினா நாங்க பதறுவோம். இது என்ன நோக்கம்? அப்ப இது அரசியலா தான் பார்க்கப்படும். திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில்.